ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. இந்த நாளிலே ஜெப சிந்தையோடு இருப்போம். கர்த்தர் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அதற்கு முன்பாக கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் பேசணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? கைகளை வைத்து உண்மையை கர்த்தர் பேசணும்னு எதிர்பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பேசுவார். எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க ஐயாவுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு. கர்த்தர் சொல்கிறாரு. ஆமென். எனக்கு இது கர்த்தரின் வார்த்தை. எடுத்துக்கொள்ளலாம். மல்கியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம், மல்கியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17ஆம் வசனமும் 18ஆம் வசனமும். மல்கியா 3:17-18. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் 16-17 அவ்வளவுதான். அல்லேலூயா. 16-17-18 வாசிச்சிடும். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு, ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தரினோடு பேசின தலைப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் எனக்கு சொந்த செல்வமாய் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். குழந்தையிலே சின்ன பிள்ளைங்களை கொஞ்சுவாங்க, என் தங்கம், என் செல்லம். இன்னும் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்படிம்பாங்க. ஆனா அதே குழந்தை பெருசாக பெருசாக அந்த குழந்தைய செல்வமா யாருமே பார்க்கறது இல்ல. அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த பிள்ளை வாலிபனா மாறும்போது இல்ல திருமணமான பிறகு அந்த குடும்பத்துக்கு வேண்டாதவளாய் ஒதுக்கப்படுகிறாள். எந்த பிள்ளை பெற்றோரால் நேசிக்கப்படுகிறதோ அந்த பிள்ளை ஒரு நாளிலே பெற்றோரால் வெறுக்கப்படுகிறது. எந்த கணவனால் மனைவியிடத்தில் அன்பு கிடைத்ததோ ஒரு நாளிலே அந்த மனைவியின் மூலமாய் அன்பு கிடைக்கவில்லை. செல்வமாய் இருந்த பொண்ணு, செல்வமாய் இருந்த கணவன், இன்றைக்கு இந்த மனுஷனாலதான் என் குடும்பம் இப்படி இருக்கு. எந்த மனைவி என் வீட்டுக்கு வந்தது போது உலகத்தான் வேற மாதிரி சொல்லுவாங்க, அதை நான் அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. இப்படிப்பட்ட வந்ததுனால எங்க வீட்டுல செல்வம் பெருகிருச்சுன்னு வலது கால எடுத்து வச்சு வாமா அப்படின்னு எந்த மாமியார் உன்னை அழைச்சாங்களோ அதே மாமியார் சொல்றாங்க, நீ வந்ததுனாலதான் என் பையன் கேட்டுட்டான், நீ வந்ததுனால என் புருஷன் இப்படி வாழ்க்கை அவன் குடிக்க காரணம் நீதான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொந்த செல்வமா இருக்கிறீர்கள். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நீ செல்வம் இல்லையா, நீ செல்வம் இல்லையாங்கிற? செல்வமா கேட்கிறேன். கையை ஆண்டவருக்கு முன்னாடி தூக்கணும்னா நீ செல்வமா வாழ்வ. இன்னைக்கு யாரோ ஒதுக்கினவர்களுக்கு குப்பை தொட்டியிலிருந்து தூக்கி விடுத்து பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை குப்பையிலிருந்து எளியவனை பைபிள் தவிர வேறு எந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்க பார்க்க முடியாது. சிறியவனை புழுதி, டஸ்ட் எப்பவுமே யாரும் விரும்ப மாட்டாங்க. டஸ்டா இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய குப்பையில ஏதாவது நம்ம இன்னைக்கு தான் ரீசைக்கிள் பண்றாங்க. மக்கும் குப்பை மக்கா குப்பையில இன்னைக்கு தான். நம்ம எல்லாம் சின்ன வயசுல குப்பை தொட்டி இருக்குன்னா யோசிச்சு பார்த்தா அது பாட்டுக்கு குப்பை தொட்டியில செத்தது கிடக்கும், பழசு கிடைக்கும், அப்படியே நாய் தின்னுட்டு இருக்கும், அப்படியே சோத்திரம் 4 காலில் கருப்பா ஒன்று உருவம் அப்படி நடந்து அந்த அதான் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த குப்பை தொட்டிக்கிற நடுவில் அந்த வாழை இலையில அந்த காலத்தில் பிச்சைக்காரங்கள்லாம் பைத்தியக்காரங்கள்லாம் போய் அதில் தோண்டி எடுத்து சாப்பிட்டவங்களுக்கு நினைவு இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு அதில் கண்ணில் பார்க்க முடியல. நம்முடைய தமிழகம் சுகாதாரத்தை சுதாரித்து விட்டது. நான் நினைச்சு பார்த்தேன், குப்பையிலிருந்து என்னை தூக்குனாரா? நான் ஒன்னு சொல்லட்டுமா,
யாருக்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வேணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, என் வீட்டில் என்னை செல்வமாக பார்க்கல, என்னை பார்க்குறவங்க எல்லாம் வெறுப்பாக பார்க்குறாங்க. என் பிள்ளை என்னை பார்க்கும்போது வெறுப்பா பார்க்க, கணவன் பார்க்கும்போது என்னை வெறுப்பா. ஆனால் அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தியில் நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்காத நான் வந்து நிற்கும் பொழுது ஆவியானவர்களோடு பேசுகிற வார்த்தை ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எனக்கு செல்வமாக இருக்கிறீர்கள். தூய தமிழ்ல செல்வம், ஆக்சுவலி பைபிள் தமிழ் சம்பத்து. யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி, யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. எவ்வளவுதாமா? யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. நீ என்னுடைய சம்பத்து, நீ என்னுடைய சொத்து, நீ என்னுடைய அசட்டியா, நீ என்னுடைய சொத்து. ஓ ஓ ஓ ஜீசஸ், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். ரப லது நபக நப ரிப நப. அவ்வளவுதானா? இவ்வளவுதானா? எந்த மனுஷனை குப்பையா பார்க்கிறானோ, எந்த மனுஷனை மண்ணா பார்க்கிறானோ, எந்த மனுஷனை புழுதியா பார்க்கிறானோ, அப்பா சொல்றாரு, நீ எனக்கு சம்பத்து. ஹலோ, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், பின்னாடி நிக்கிறதுக்கு பின்னாடி ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், தூங்க வச்சிருவான்டா. தம்பி, பிரதர், உங்களை தூங்க வச்சிருவான். அவன் வெளியே நிக்கிறவன் தூங்க வச்சிருவான். கடைசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், தேவ சமூகத்தில் வசனத்தை கேட்க வந்திருக்கிறேன். ஏதோ ஒளிஞ்சு உட்காந்து தூங்கறதுக்கு நினைச்சீன்னா வாழ்க்கையில நீ முன்னேறவே முடியாது. உனக்கு ஆண்டவர் அப்பா கொடுக்கிற வார்த்தை, நீ எனக்கு வேணும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேணும்னு யாராவது சொல்றாங்களா? உங்களை தான் கேட்குறேன். பேச மாட்டேங்கிறேன். பேசக்கூடாது முடிவு பண்ணி வந்திருக்கேன்னா பேச வேண்டாம். உன்னை வேணும்னு உன் வீட்டார் சொல்றாங்களா? உங்களெல்லாம் சொல்றாங்களா இருக்கும், ஆனால் என்ன வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கிட்ட இருக்கிற கிஃப்டை எதிர்பார்க்கிறாங்க. எனக்கு ஒரு ஜெபம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. எங்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை விரும்புகிறாங்க, என்னுடைய வரங்களை விரும்புகிறாங்க, ஆனால் என்ன விரும்பலை. என் வாழ்க்கையை சொல்கிறேன், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்கள் மௌனமாக இருக்கிறத பார்த்தா உங்களை எல்லாரும் லைக் பண்ணுறாங்க. லைக்ஸ் நிறைய, ஒரு 1500 கிடைச்சிருச்சாட் இருக்குது. உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. ஹலோ, மனுஷன் லைக் பண்ணிட்டோம் அன்லைக் பண்ணிட்டோம் எனக்கு மேட்டரே கிடையாது. ஹலோ, இப்படி தான் அவனை நீ லைக்கு போடுறதுக்கு தான் மனுஷன் விரும்புவான். ஒரு லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, ஒரு பெல் பட்டனை அமுத்தும்பா. அவன் பெல்லே அடிச்சுட்டு கிடக்குது, எப்போ போவான்னு தெரியாது. நீ யாருக்கோ லைக் பண்றானா, உன்னை லைக் பண்றதுக்கு வேர்ல்டுல யாருமே கிடையாது. என்னைக்கு சொல்லுவையா, அப்பா நீங்க சொன்னீங்க யூ ஆர் மை ஓன் ப்ராப்பர்ட்டி. ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. ரிசர்வ் சைட் யார் வேணா, எங்க வேணா, புறம்போக்கு நிலத்துல எங்க வேணா போய் வீட்டை கட்டிடலாம். ஆனா அத்துக்கு வெளியே காடியும் கூட விட மாட்டோம். ஆமாவா இல்லையா? காலடி, ஒரு காலடி விடுக்காக நீ கேச போடுவ, 6 அடிக்கு நீ கேச போடுவ. ஏன்னா அது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி, உன் ப்ராப்பர்ட்டி, உன்னுடைய சொத்து. அது உனக்கு வர வேண்டிய அமௌண்ட்ல ஒரு 50 ரூபாய் குறைஞ்சதுன்னா மீண்டும் நீ போய் கணக்கு கேட்கிற கவர்மெண்ட்ல. ஏன் குறைஞ்சது? அவனுக்கு சம்பளம் 300 ரூபாய் கொடுத்த, எனக்கு ஏன் 250 ரூபாய் கொடுத்த? எனக்கு 50 ரூபாய் கொடு. மை சேலரி, என் செல்வம், எனக்கு வர அத்து, எனக்கு எங்க அண்ணனுக்கு என்ன கொடுக்கறியோ அது எனக்கு வேணும்னு கேட்கிற இல்ல. வீட்டுல பிளேட்ல ஆரம்பிக்கிற சண்டை நிலத்துக்கு வந்து நிக்குதா இல்லையா? அட சொல்ல, அவளுக்கு மட்டும் நீ சாப்பாடு கொடுத்த, அவன் மட்டும் வந்தா கவனிக்கிற, அண்ணன் வந்தா கவனிக்கிற, தங்கச்சி வந்தா கவனிக்கிற. பிளேட்ல ஆரம்பிக்கிற சண்டை நிலத்துல வந்து முடியுதான், பிளாட்ல முடியுது. பிளேட்டு பிளாட் நல்லா இருக்குல்ல? ஒரு வாய் சேர்த்து அம்மா கொடுத்துட்டாங்கன்னா உனக்கு அவ்வளவு கோபம். என்னுடைய ஷேர் எங்க? இந்த ஷேர் நாளைக்கு லேண்ட்ல போய் நிக்குது. அவளுக்கு மட்டும் 2 பவுன் நகை எழுதி கொடுத்த எனக்கு. ஹலோ,
மனுஷன் பொன்னையும் பொருளையும் செல்வத்தை பார்ப்பான். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய செல்வம், நீ என் சம்பத்து. கடைசி நாள் ஒரு நாள் வரப்போகிறது, வாங்கிக்க. ஆண்டவரோடு பேச போறாரு. ஆமென், ஆமென், ஆமென். மனுஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி வேண்டான்னு விட்டுற மாட்டான். எங்க தாத்தா சொத்து, பாட்டன் சொத்து, எங்க அப்பா சொத்து, எங்க அப்பாரு சொத்து, எங்க அண்ணன் சொத்து, உறவு சொந்த பந்தங்களுடைய சொத்து அப்படின்னு யார் சொத்துக்கோ நீ ஃபைட் பண்ணுவே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ என் சம்பத்து. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள. நீ என்னுடைய செல்வம். எத்தனை பேர் சொல்வீங்க, ஒப்பற்ற என் செல்வமே? எத்தனை பேர் சொல்லுவீங்க, அப்பா நான் எங்கேயோ வேண்டான இடத்துல குப்பையான என்னை கபரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே, குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. சத்தமா, நீங்கதான் எல்லாமே சப்பா, என் ஏசப்பா. உம்மை யாரும் இல்லை. சத்தமா சொல்லுங்க, ஆமென். நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. தனிமையில் என்னை நின்றீரே, நாத என்னை, தனிமையில் என்னை துணையாக நின்றீரே, அநாத எனக்கு அடைக்கலம் தந்தீரே, தாகத்தால் தவித்தேனப்பா என் ஏசப்பா, ஜீவ தண்ணி தந்தீரப்பா, தாகத்தால் தவித்தேனப்பா என் ஏசப்பா, ஜீவ தண்ணி தந்தீரப்பா. ஹல்லேலூயா! கை உயர்த்தி ஹல்லேலூயா! எந்த பிள்ளை எனக்கு தண்ணீர் கொடுக்கும் நினைக்கிறோமோ அந்த பிள்ளை தவிக்க விட்டுருவா. எந்த மனைவி தண்ணி கொடுப்ப நினைக்கிறியோ அந்த மனைவி நாளைக்கு உன்னை தவிக்க விட்டுருவா. ஆனா தனிமையா இருக்கும் பொழுது வீடு வாசலை ஏற்படுத்தி தருகிற தெய்வம் இருக்கிறார் என்றார். உன்னுடைய ப்ராப்பர்ட்டியே மனுஷன் எடுத்துக்கொள்ள விரும்பும் பொழுது நீ சொத்தெல்லாம் நீ எடுத்துக்க, ஆனா என் பிள்ளை எனக்கு வேணும்னு உன் அழகா தூக்கிட்டு போற ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னா இன்றைக்கு ஆவியான உன்னோடு பேசுறாரு. மனுஷனுடைய சொத்தை விரும்புவா, மனுஷனுடைய பணத்தை விரும்புவா, மனுஷன் செல்வத்தை விரும்புவா. இவ்வளவுதானா சத்தம்? அப்பா நான் உம்முடைய சம்பத்தா இருக்கிறேன் ஆண்டவரே. தம்பி இன்னைக்கு ஆவியான உன்னோட பேசுறாரு. நீ செய்யற பாவம் உலகம் தெரிந்து கேவலம், ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ பாவத்தோடவே நீங்கிட்ட வந்துட்டு இல்ல, ஆனா இனி நீ பாவம் செய்யாத, நீ என் சம்பத்துடா, என் சம்பத்து. உனக்கு பங்கு வேணும்னு கேட்டல, கொடுத்தல, எங்க போச்சு? பண்ணிக்கிட்ட போய் தவிடு திங்க போனையே. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, அப்பாவை தேடி வந்துட்டீன்னா மீண்டும் புத்தி தெளிந்த போது, அந்த புத்தி தெளிந்த போது எனக்கு நீ அப்பா வேணும்னு வந்த உடனே அந்த பிள்ளை பண்ணி திங்கிற தவிட்ட விட்டுட்டு, என் அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, எங்க அப்பா வீட்டில் தூதர்கள் சொன்னா அற்புதம் நடக்கும், எனக்கு அப்பம் கிடைக்க தூதன் இருக்கிறான், என் கால் இடராமல் இருக்க தூதன் சுமக்கிறான், அந்த அப்பா வீட்டுக்கு வாரேன்னு சொல்லி வந்துட்டு இல்ல. இன்னைக்கு அப்பா சொல்றாரு நீ என் வீட்டுக்கு வந்துட்டு இல்ல, இனி ஆடலும் பாடலும் கொண்டாட்டமும், ஆமென், முத்துரை மோதிரமும் பாதரட்சியும் புதிய வஸ்திரமும் அந்த இளையகுமாரனு கொடுத்த கர்த்தர் இருக்காருனா, ஆமென், ரீகால் பண்றாரு, உன்னை ரிவைன் பண்றாரு, ரினியூ பண்றாரு, ரிசரெக்ஷன் பண்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்பா என் மேல வாங்க டாடி, எனக்கு வேணும்? ஹல்லேலூயா! எத்தனை பேர் சொல்லுவீங்க? பாரத்தோட வந்து இல்ல, ஒரு அரை அடி நீ விட்டு பக்கத்து இடத்துக்காரனை கொடுக்க மாட்டீன்னா
என் ஆண்டவர் சொல்றாரு, திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. நான் வேலி அடைச்சு வச்சிருக்கிறேன். ஒரு நாள் நான் வரும்போது இது ஆமென் கொண்டு போவேன். இந்த வீட்டுக்கு அத்து இந்த கல் இந்த அந்த கல் என் வீடு, இது என் ஜனம், இதுக்கு ஒரு குறிக்கல் போட்டு வச்சிருக்கிறேன், இதுக்கு ஒரு மைல்கல் அடையாளம் போட்டு வச்சிருக்கிறேன். நான் வரும்போது இந்த வீடு எனக்குரியது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு வேளை அனாதையை சுற்றி திரிகிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்னுடைய செல்வம் என்று ஆண்டவர் கூட்டி சொல்ல வரப்போகிறார். என் ஆண்டவர் கூட்டி சொல்ல வரப்போகிறார். என் இயேசுவுக்கு நீ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு ஆமென் உலகமா தேவனா எது வேண்டும்? தீர்மானம் எடுத்துக்க. உலகம் வேண்டும் என்றால் அது குப்பையில தான் இருப்ப. ஆண்டவர் வேண்டும்னா அவர் குறித்த நாள் அவர் வரப்போறார். குறித்தவர்களை அழைத்து செல்ல வரப்போகிறார். என் சம்பத்தை சேர்க்கும் கடைசி நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு ஐயா என்னோட ஆண்டவர் பேச மாட்டாரா? நான் உன்னோடு பேசுறேன். இனி நீ ரிசர்வ் சைட் அல்ல. உன்னை யாருமே நீ கையிட விட மாட்டேன். உன்னை தொட விட மாட்டேன். என் பிள்ளை நீ என் பிள்ளை. இவ்வளவுதானா? உனக்கு வியாதியா? நான் தொட விட மாட்டேன். உன் பலவீனமா? நான் தொட விட மாட்டேன். உன் சாபம்? நான் தொட விட மாட்டேன். உன் ஆசீர்வாதத்தை தருகிற நல்ல தெய்வம் ஒருவர் இருக்கிறார். வாங்கிக்க. கையை தட்டி அப்பா எப்பா என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, நிரப்புங்க. சொல்லுயா, நிரப்புங்க. எனக்கு நீங்க வேணும் சொல்லு. ஆமென். வாயை தர. உலகம் என்னை புறம்பாய் தள்ளட்டும். உலகம் புறம்போக்கு நலத்துக்கு தான் சண்டை போடும். கரெக்டா? இருக்கீங்களா? நீ பக்கத்து இடத்த நீ வாங்கினா கூடவே சேர்ந்து ஒரு அரை சென்ட் ஏதாவது கிடைக்குதுன்னா அரை அடிக்கு நீ எடுத்துக்கலாம். அவன் கேஸ் தான் போடுவான். ஆனால் கவர்மெண்ட் லேண்டை நீ வீட்டை கட்டிட்டீன்னா அதுதான் சத்தமாய்யா உலகத்தில் இருக்கியா? நீ கவர்மெண்ட் லேண்டில் கட்டிட்டீன்னா அது கோயிலாக இருந்தாலும் சரி, சர்ச்சாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் லேண்டு கேஸ் போட மாட்டான். சத்தம் தெரியாதா உனக்கு? வாயில் என்ன வச்சிருக்க சொல்லு. என்ன பண்ணுவான் சொல்லிப்போ. இது பரலோக கவர்மெண்ட் லேண்ட். இது கிங்டம் ஆஃப் ஹெவன். இது பரலோகத்தின் சொத்து. இந்த ப்ராப்பர்ட்டி பரலோக சொத்து. தொட்டா கெட்டா சொல்லு. தொட்டா கெட்டா எல்லா வாயினால சொல்லு. இது தொட்டா கெட்டா. இந்த லேண்ட் ஒருத்தன் தொட்டுட்டானே கெட்டுருவான். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க சொல்லுமா? எதுக்கு நீ அடுத்தவனை இடத்துக்காக அழுகிற? இந்த லேண்ட் ஒன்று இருக்குது, 6 அடி லேண்டு. ஆமாவே இல்லையா? இது 5.5 5.9 இருக்குன்னு நினைக்கிறேன். இது 3 4 4.5 தான் உட்காந்துருக்குது. ஆமாம். 6 இங்கே யாருமே கிடையாது. ஆனால் வைக்கும்போது 6 தான் வைப்பாங்க. சேர்த்தி வைப்பாங்க, 2 சேர்த்தி வைப்பாங்க. இன்னைக்கு சொல்கிறேன் 5.8 இந்த லேண்டை எவனும் சொல்ல. இப்போ சொல்கிறேன் இது கவர்மெண்ட் லேண்டு. அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இது கவர்மெண்ட் லேண்டு. இந்த கவர்மெண்ட் இல்லை. ஆமென். ஹெவன். அந்த பரலோக கவர்மெண்ட் நீ தொடவும் விட மாட்டாரு, தொட்டாலும் விட மாட்டார். நல்லா இருக்குல்ல? வாங்கிக்க. தொடவும் விட மாட்டாரா? சொல்ல. உன்னை தொடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ அமைதியா கம்முன்னு உட்கார்ந்துரு. சொல்லு. தொடவும் தொட்டாலும். இன்னைக்கு சொல்லு. தொடாமும் விட மாட்டாரு. தொடணும் விருப்பம் இருந்தா நீ வெளியே வந்தீனாலும் எழுதுனதுதான். சிலுவையில் வாங்கினதுதான். இப்ப சொல்லு. என் சம்பத்தின் ஏன் சொன்னார்னா, நீங்களும் நானும் அந்நியரா இருந்தோம். சிலுவையில் ஆண்டவர் பிசாசு கிட்ட வாங்கிட்டாரு. ஆமென். இதனுடைய பத்திரத்தில் பழைய ஓனர் பேரு மிஸ்டர் சைதான் இருந்தது. இப்ப புது ஓனருடைய பேரு இயேசுன்னு இருக்கு. கையெழுத்து புது ஓனர். சாட்சி கையெழுத்து பரிசுத்தாவியான போட்டிருக்காரு. சாட்சி கையெழுத்து பிதாவானவர் போட்டிருக்காரு. இந்த லேண்ட் ஹோல்டர், இந்த லேண்ட் ஹோல்டர் ஜீசஸ்.
ஜீசஸ். சொல்லி பாரு ஜீசஸ். இவ்வளவுதான் சத்தமா சொல்லி பாரு ஜீசஸ். பார்க்கலாமா? இது பழைய ஓனர் பேரை வச்சுட்டு பேசிட்டு இருக்காத. இதுல ஏதாவது என்ஓசி வேணுமா? கொடுத்துட்டார் 2000 வருஷம் முன்னாடி என்ஓசி. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஐயா வில்லங்க சர்டிஃபிகேட். வில்லனையே தோத்தாச்சான், தோத்து போயிட்டானா, அதுக்கப்புறம் வில்லங்க சர்டிஃபிகேட். என்ன ஈசி போட்டாலும் பேரே வர மாட்டேங்குது, பிளைனா இருக்கு. ஏன்னா அவன் செத்துட்டான்ல, டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. எவ்வளவு நல்ல தேவன் ஐயா. செத்து போனவனுக்காக இன்னொருத்தர் லேண்ட் வாங்க முடியுமா? அட சொல்ல. ஆனா நீங்க செத்தவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் வச்சு சுத்தி இருக்கிறீங்க. ஏதாவது பண்ணிடுவான். செத்து போனவன் போயிட்டான். அவன் தொட்டா கெட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ஐயோ இதெல்லாம் இங்கே எழுதி வச்சிருக்கீங்களா? அப்போ பரலோகத்தில் எது பாரு தெரியுது பாரு. அங்கிருந்து பரலோகம் சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. நீ சொல்லு, என் பிள்ளைங்க ரொம்ப பயந்து வந்திருக்குது, தொட்டா கெட்டான் சொல்லி பாரு. நீ வைஃப்ட்ட போய் சொல்லு, நீ தொட்டா கெட்ட. ஆமென். ஹஸ்பண்டை பார்த்து கழுத்து பிடிச்சி சொல்லிடாத, சொல்லிடு ஆவியான பேசியிருக்க, நீ என்னை தொட்ட நீ கெட்ட. நீ அடிச்சின்னா நீ அடி, ஆனா கெட்டுருவேன். ஒரு ஆமேன் சொல்லுவோம். அண்ணன்கிட்ட போய் சொல்லு, இங்க பார், பரலோக கவர்மெண்ட்ல இருந்து நான் வந்திருக்கிறேன், நீ தொட்டா நீ கெட்டுருவேன். எவன் மந்திரம் வைக்கட்டும் பார்க்கலாமே, ஒரு எலும்புச்சம்பளம் வைக்கட்டும் பார்க்கலாமே, ஒரு மிளகாத்தூளை போட்டுட்டும் பார்க்கலாமே, ஒரு கறி நெருப்பை போட்டும் பார்க்கலாமே. நீ தொட்டா கெட்ட. ஓ ராபா, தொட்டாலும் விட மாட்டாரு, தொடவும் விட மாட்டார். ஹேப்பி ஆயிட்டீங்களா? ஹேப்பி ஆயிட்டீங்களா? வசனத்துக்குள்ள போயிடலாமா? ஆழத்துக்குள்ள போலாமா? மீன் அள்ளிட்டு வரலாமா? வாங்க உங்களோட. ஆமென் ஹல்லேலூயா. வலையை அப்படி சுத்தம் பண்ணி அப்படி நெட்ட போறக்கே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. எனக்கு என்ன வில்லங்கவே இல்லையே, என் பேப்பர் சுத்த கரையம் ஆயிடுச்சு. அட சொல்ல, சுத்த கரையம். நினைச்சு பாருங்க, ஓசில டீ குடிக்கிறது எவ்வளவு இன்பமா இருக்குது. என்ன ஓசில லேண்டு கிடைச்சா வேண்டாம் சொல்லிடுவோம். அட சொல்ல, எல்லாம் ஆமேன் சோத்திரம். 6 அடி லேண்டு, 1 அடி லேண்டு, இதெல்லாம் இந்த பாரு. இது 1 2 3 இந்த 4, ஆமாம் இந்த 4 லேண்டு வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆமே இதை தொட்டா கேட்டான். உங்கள் வீட்டில் நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. எல்லாம் ஒரு கை மண்ணு தான். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு கை மண்ணு தான் கடைசியில் நம்ம போடுவோம். மண்ணை போடு இன்னும் பக்கெட் நிறையா போடுவீங்க, ஒரு கை மண்ணு போடுவீங்க. இவன் தான் மனுஷன். ஒரு கை மண்ணு போடுறவன் இனத்தை தருவான். அவங்ககிட்ட போய் சண்டை போடுறது, இதை தாவே மண்ணு வாங்கி கொடு. ஒரு பொண்ணு மண் என்று அள்ளி கொடுக்குற, நீ கொடுத்துட்டு பேசு. எதவ தாவே தான் எடுத்துக்க மண்ணு. இதுதான் மனுஷன் கடைசியா போட வேண்டிய, பார்க்க வேண்டிய பாருங்க. மண்ணை போடவங்க போடுங்கம்பா, மூடிய முகத்தை மூடுங்கம்பா. இங்க மூடுன்னு அங்க ஓப்பன் ஆயிரும். இங்க மண்ணை போட்டா விண்ணு ஓப்பன் ஆயிரும். இங்க கீழே வச்சா அங்க மேல ஓப்பன் ஆயிரும். கீழே டோர் ஓப்பன், மேல டோர் ஓப்பன். என்னங்க என் சம்பத்து கடைசி நாளிலே நான் சேர்க்கும்படி வரப்போறேன்னு சொல்றாருயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? உனக்கு சந்தோஷம் இல்லையா? எதுக்கு இவ்வளவு சண்டை? எதுக்கு இவ்வளவு கோபம்? எதுக்கு இவ்வளவு போராட்டம்? அவனுடைய சொல்லு, நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன். சண்டை போட்டவங்களால ஒரு அல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. ஐயோ என்ன தூதர்கள் அப்பா, சண்டையே போடாத புண்ணியவதிகள், சண்டையே போடாத புண்ணியவான்கள் உட்கார்ந்துருக்க ஸ்டைல பாரு. அடே அடே அடே, வாயெடுத்தா நாரவாய் என்னெல்லாம் பேசி தொலைறியே. இன்னைக்கு சொல்லிடு, திஸ் இஸ் அவர் ஜீசஸ் லேண்ட். அதுக்கு ஒரு போர்டு போட்டு வச்சிரு. இந்த போர்டு போட்டு வச்சிரு, பார்க்கலாம் யார் வருவாங்க பார்ப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனத்துக்குள்ள போயிடலாமா? வாங்க போவோம். ஹல்லேலூயா. அப்பொழுது என் சம்பத்தை சேர்க்கும், நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. சேர்க்க வரப்போறாரு. ஹல்லேலூயா. பூத்து குலுங்கி நிற்கும் போது அது பறிக்க தோட்டக்கார் போவார். அவ்வளவுதான். இனி என்ன பார்க்கலாம்? ஹல்லேலூயா. பழம் பழுத்து, மாம்பழம் பழுத்து நிற்கும் பொழுது அதை பறிப்பதற்கு அந்த தோட்டத்துக்கார் போவார். கவனிக்கிறீங்களா? நெல் விதைச்சவர், நாத்தை எடுத்து நட்டினவர் அறுவடை செய்ய தோட்டத்துக்கு ஆட்களோட போவார். ஹார்வெஸ்டை கொண்டு போவார்.
மீன் விட்டவரு, மீன் குஞ்ச விட்டவரு, மீன் பெருசான உடனே அதை பிடிப்பதற்கு வலைய தூக்கிட்டு போவார். நான் விசுவாசிக்கிறேன், என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு அவர் சேர்க்கிற வரைக்கும் நான் என் கணவனுக்கு சொந்தம், என் மனைவிக்கு சொந்தம், என் பிள்ளைக்கு சொந்தம். உரிமை கோருவது பூமியில் இருக்கிற வரைக்கும் தான். மூச்சு நின்னாலும் சரி, பேச்சு நின்னாலும் சரி, இல்லை அவருடைய வருகை வந்தாலும் சரி, அவர் சேர்க்கும் நாள். இன்னைக்கு பிரசங்கமே பயங்கரமா இருக்க போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போன வாரத்து வரைக்கும் பவுலுடைய பாடுகளை பத்தி கேட்டோம். ஆமென். கேட்டியான்னு? பவுல் பாடுக கேட்டியா நீ? வைஃபை இல்லை, நெட் இல்லை, மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு வைஃபை இருக்கும், நெட் இருக்கு. ஆனால் வசனம் கேட்குற மட்டும் வைஃபை இருக்கான்னு வைஃபை இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. கேட்டால் கெட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. போன வார செய்தியின் தலைப்பு என்னதுப்பா? சத்தமா பின்னாடி ஆண் பழங்க எப்பவுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஏப்பா நீ செய்யறத சொல்லுப்பா. பாடுகள் பல, பெண் வாங்கவில்லை, நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த செய்தியினுடைய கடை அப்படி கண்டினியூட்டியா வருது பாருங்களேன். நல்லா இருக்குல்ல செய்தி? எவ்வளவுதான் சத்தமா? பாடுகள் பல. இப்ப பாடுகள் பட்டவனுக்கு ரிவார்டு கொடுக்கிற டைம் வந்துருச்சு. சடுகுடு 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 விளையாண்ட, கபடி விளையாண்டவனுக்கு கபட்ஸ் சொல்லுவனுக்கு 3ஆம் நாள் ஃபைனல் மேட்ச் முடிச்சு கோப்பை கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. 1 மாசமா கிரிக்கெட் விளையாண்டவன் செமிஃபைனல், ஆமென், ஃபைனல் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு கோப்பை கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பதக்கம் போடுவதற்கு ரிவார்டு கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் சம்பத்தை சேர்க்கும் நாளும் அப்படித்தான் இருக்குமா? விதைத்ததை அறுவடை செய்ய ஒரு காலம், விதைக்கு ஒரு காலம், விதைத்ததை அறுவடை செய்ய ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம். ஆமென். நட்டதை பிடுங்க, ஆமென். விதைத்ததை அறுவடை செய்ததை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதற்கு ஒரு காலம். இது விதைப்பின் காலம், அறுக்கும் காலம் வரும். அதன் பிறகு களஞ்சியத்தில் சேர்க்கும் ஒரு காலம் வரப்போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நன்றாக கவனிங்க. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம். நீ கர்த்தர் சொந்தமானவர்களுக்கு அது இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிச்சிடலாம். ஆமென். அதே 4ஆம் அதிகாரம் 1-2 பாருங்க. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். மல்கியா 4:1-2. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். கடைசி பாயிண்ட்ல அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நீங்க வளருவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பிசினஸ் வளரும், உங்க பிள்ளைங்க வளருவாங்க, உங்க தொழில் வளரும், உங்க குடும்பம் வளரும். யாராவது கேட்டாங்கன்னா இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொன்னாரு, நீ என் சம்பத்துன்னு சொன்னாரு, என்னை வளருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு என்னை கலெக்ட் பண்ண வரப்போறாரு. கலெக்ட் பண்ண அப்படின்னு என்னை சேர்க்க வரப்போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று பகல் ஆவியானவங்களோட பேசட்டும். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், நியாய தீர்ப்பிலும் பாதுகாப்பு, நீதியின் சூரியனில் ஒரு சுகம் உண்டாகுமாம். ஆகையால் தான் பைபிள் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று உலகத்தில் அநியாயம், ஊழல், வன்முறை, தேவ பயமின்மை, ஆமென், தேவ பயமின்மை அதிகரித்து வருகிறது. இன்னைக்கு அநியாயம் அதிகமாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? நியூஸ் சேனல் ஓபன் பண்ணாவே அரெஸ்ட், 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 எங்க பார்த்தாலும் அரெஸ்ட், ஊழல். அடுத்தது என்னங்க? அநியாயம். அநியாயமா கேஸ் போடுறாங்க, அநியாயமா தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆமென். வன்முறை, கலவரங்கள். அன்புக்குரியவர்களே,
தேவ பயமின்மை இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு தேவ பயம் இல்லை. என்ன இல்ல? யார வேணா தூக்கலாம். நேத்து ஒரு நியூஸ், 60 வயசு கிழவிய 16 வயசு பையன் பாவம் செஞ்சு பலாத்காரம் செஞ்சு கொலை செய்ய முயற்சி எடுத்திருக்கான். 60 வயசு, 23 வயசு வாலிப பையன், 60 வயசு அம்மா வேட தாண்டி பாட்டி வயசுல இருக்கிற ஒரு அம்மாவை இவன் பலாத்காரம் செய்வதற்கு அந்த தாயை அவன் கொடுமை செய்ததனால அவனை போலீசார் தேடி வருகிறார்கள். யாரை நம்ப முடியல. போன 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் மூலமா ஃப்ரெண்ட்ஷிப், கொடைக்கானல் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு, போர்டிங்ல படிக்கிற ஒரு பொண்ணுக்கு, திண்டுக்கல் இருக்கிற ஒரு வாலிப பையன் மெசேஜ் சாட் பண்ணி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான். அப்ப அவன் சொல்லி இருக்கிறான், நம்ம ஒரு நாளைக்கு ஜாலியா இருக்கலாம்னு. அப்ப சனி ஞாயிறு லீவு தானே வந்துருன்னு சொல்ல, நீ தனியா வராது உன் கூட இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வான்னு சொல்ல, இவனும் தன்னுடைய கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, அவளும் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர. ஆமேன். எங்கேயோ ஒரு கொடைக்கானல், எங்கேயோ ஒரு ரிசார்ட்டா லாட்ஜான்னு தெரியாது, எங்கேயோ ஒரு பக்கம் ரிசார்ட், ஆமேன் லாட்ஜுன்னு தான் நினைக்கிறேன், ரிசார்ட்டா ஏதோ ஒரு பிளேஸ் எடுத்து 2 டேஸ் அங்க தங்கி இருக்கிறாங்க. பாவத்தினுடைய உச்சகட்டம். 2 பேரும் பாவத்தின் நிமித்தமாய், பலாத்காரத்தின் நிமித்தமாய், வாலிப பிள்ளைங்க, +2 ஏதோ படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, +2 தானே இருக்கும். இப்போ இந்த மண்டே, அது சண்டேவை தாண்டி மண்டே ஆயிப்போச்சு. பிள்ளைங்க வராதனால, தாமதிச்சு பிள்ளைங்க வந்ததுனால தாமதிச்சு வந்ததுனால அந்த ஆசிரியை கேட்டிருக்கிறா, என்ன நடந்தது? ஐயா மேடம், இந்த மாதிரி ஒரு சம்பவம், சாட்டிங் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃப்ரெண்டா தான் பழகணும், ஆனா நாள் ஆக ஆக ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால ஒரு நாள் வான் கூப்பிட்டான். நான் எங்க கொடைக்கானலுக்கு நானும் அந்த ஹாஸ்டல், போர்டிங் ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்த பிறகு தனியா வராத, நான் ஒரு ஃப்ரெண்டோட வரேன், நீ ஒரு ஃப்ரெண்டோட வா, ஜாலியா இருக்கலாம்னா ஜாலியா போனேன். கற்ப இழந்து நிக்கிறேன். +2 படிக்கிற பிள்ளை. தேவ பயம் இல்லை. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் பேஜ் பாவம் பெருகிக் கொண்டிருக்கும் பொழுது, அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, ஊழலும் லஞ்சமும், இன்னைக்கு பாருங்க, லஞ்சம் வாங்கினா அரெஸ்ட் பண்றாங்க, ஊழல் பண்றவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் பெருக பெருக ஆண்டோட வருகை நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சம்பத்தை சேர்க்கும் நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள், தீயவர்கள் செழிக்கிறார்கள் என்று இன்னைக்கு பலரும் நினைக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன தெரியுமா? ஐயா, அத்தனை பாவம் பண்றான், 4 வச்சிருக்கிறான், 3 வச்சிருக்கிறான், 2 வச்சிருக்கிறான், அவன் குடிச்சு போட்டு அப்படி குமாலம் அடிக்கிறான், அவன் சர்ச்சில் செக்யூரிட்டியா இருக்கிறான், செக்யூரிட்டி கிடையாது செக்ரட்டரி, எல்லா பாவம் செய்யறான், அவன் தான் பணத்தை கையாடுனான், அவன் தான் பணத்தை திருடனான், ஆனா அவன் முன்னாடி நிக்கிறான் ஐயா, அவன் தான் ஐயா ஊழியக்காரனுக்கு வலது கையா நிக்கிறான் ஐயா. தீமை செய்கிறவர்கள் செழிக்கிறார்கள், செழிக்கட்டும். சம்பத்தை, கர்த்தருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் வரப்போகிறது, வரப்போகிறது. ஆமென். இந்த ஆமென். காலை வேளையில் ஆவியானவர் சொல்றாரு, அருமையான தேவ பிள்ளையே, மல்கியா 3:17 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லும்போது, எனக்கு சொந்தமானவர்கள், ஆமென், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று. கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் தேவனுடைய விசேஷித்த சொத்து. இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க பிராக்கெட்ல உங்க நோட்ல டைரியில எழுதிக்கிங்க, ஆமென், ஸ்தோத்திரம், நான் அவருடைய சொத்து. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், உலகம் மதிக்காவிட்டாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை மதிக்கிறார். நீங்க ஒன்னு சொல்லட்டுமா? இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லையா, வாடா போடான்னு என் பொண்டாட்டி என்ன கூப்பிடுறா. புருஷன் சொல்றான், மனைவி வாடா போடான்னு கூப்பிடுறான். பொண்டாட்டி சொல்றான், ஐயா எனக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டுக்கு போவார், அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வருவார். ஏன் வந்த, எப்ப வருவேன், எப்ப வருவேன்னு கேட்க கூடாது. எனக்கு ஒரு மதிப்பே இல்லையா.
இன்னைக்கு ஒருவேளை பாரத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அரசாங்கம் ஒருவேளை மதிக்காமல் இருக்கலாம், உன் பெற்றோர் உன்னை மதிக்காமல் இருக்கலாம், உன் பிள்ளை உன்னை மதிக்காமல் இருக்கலாம். உன் மதிப்பீடு நீ கொண்டு வருகிற வருமானத்தில் தான் மனிதன் கணக்கிடுகிறான். நீ எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வரையோ அந்த அளவுக்கு தான் உன் வீட்டில் மதிப்பு இருக்கு. கரெக்டா? உன் பையன் நீ கொண்டு வர பணத்தின் மேலதான் மதிப்பு இருக்கு. அவனுக்கு நீ பைக்கு வாங்கி கொடுத்தா அவனுக்கு நல்ல சந்தோஷமா அவனை வச்சுக்குவான். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நீ சரின்னு சொல்லிட்டீன்னு உன் மேல சந்தோஷமா இருப்பான். உன் மனைவி உன் கணவனுக்கு நீ என்னெல்லாம் அவன் சொல்றானோ சரின்னு சொல்லிப்பாரு, உன் புருஷனை தங்கமா வைப்பான். இன்னைக்கு சொல்லு, மதிப்பு எனக்கு இல்லை, பணத்துக்கு தான் ஏன் மதிப்பு? ஆனா மதிப்பு கொடுத்தவர் வரப்போகிறார். அவர் ரத்தத்தை விலை மதிப்பற்ற ஒரு ரத்தத்தை, விலை மதிப்பற்ற ஒரு ரத்தத்தை எனக்கு சிந்தி என்னை சொந்தமாக்கிட்டாருன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா பேசிட்டு இருக்கிறான், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அவனை பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு சொல்லு, என் சம்பத்தை சேர்க்கும் நாள் என் தேவன் வரும்போது பைபிள் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உலகம் மதிக்காவிட்டாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை மதிக்கிறார். ஒரு தகப்பன் தன் மகனை பாதுகாப்பதை போல தேவன் தம்முடைய மக்களை பாதுகாக்கிறார். ஆகையினால் தான் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, நீங்கள் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். ஹலோ, பைபிள் சொல்லுகிறது, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜபம் ஜபம் ஜபம், எப்ப பார்த்தாலும் ஜபிக்கிற, எப்ப பார்த்தாலும் வேதம் வாசிக்கிற, எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவருங்கிற, எதுக்கு எடுத்தாலும் ஆலயங்கிற, வசனத்தை நீ வாசிச்சுட்டே இருக்கிற, உனக்கு ஆண்டவர் ஆமென் ஆண்டவர் ஆண்டவரே நீ சொல்லிட்டு இருக்கிறியே, உங்களை ஒருவேளை இந்த வார்த்தையை சொல்லி உங்க ஜபத்துக்கு ஒரு அவமரியாதையாய் பேசுவார்களா? கவனிக்கிறீங்களா? அன்பான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒன்று நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஹலோ, உலகம் உன்னுடைய உண்மையை கண்டு கேவலப்படுத்தும். என் வாக்கை நீ ஏற்றுக்கொண்டு அந்தபடி கேட்டு, ஆமென், அந்த உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். சிஸ்டர், நீங்க பைபிள்ல சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ செய்யாம இருந்தீங்கன்னா யாருடைய சம்பத்தா மாறுவீங்க? கர்த்தருடைய சம்பத்தையா. நீ பரிசுத்தமா வாழ்வது எதற்கு தெரியுமா? நான் ஆண்டவருடைய சம்பத்து. எதுக்கு நான் கிளீனா இருக்கேன் தெரியுமா? நான் ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி. இது நான் அவருடைய சொத்து. ஆமென். கவனிக்கிறீங்களா? எதுக்கு நான் இது? முதலாளி எப்படி ஒரு டிரைவர் அந்த காரை பாருங்க, அவ்வளவு தொடர்ந்து தொடச்சிருப்பாரு. ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போற அந்த வீட்டை அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க. ஒரு வேலைக்கு போற இடத்துல அந்த தூய்மையை காப்பாங்க. எதுக்கு தெரியுமா? முதலாளி கேட்பாரு, நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு வீட்டு ஓனர் வாடகைக்கு விட்டுருக்காருன்னா நீங்க அங்க ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு கூட ஓனரை கேட்கணும். உங்க வீட்டுல எல்லாம் அப்படி சொல்றது இல்லையா? என்ன, எங்க வீட்டுல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு ஆணி அடிக்க கூட அனுமதி கிடையாது. நீங்க என்னெல்லாம் அடிச்சு வச்சிருக்கீங்க? எவன் கேப்பாண்டி? யாரு என்ன கேட்க? இந்த உலகத்துல என்ன மீச வச்ச ஆம்பளண்டி மீசெல்லாம் பண்ணிடுவாரு. ஆணி அடிக்க கூட விட மாட்டாருன்னா ஓனர்னா, இந்த முதலாளி இருக்கிறாருயா. நீ இந்த கைய மனைவிய பதம் பார்த்தீன்னா, உன் புருஷனை இன்னைக்கு நிறைய பெண்கள் அடிக்கிறவங்க இருக்காங்க. நீங்க இல்லை, இதில் யூடியூப் மூலமாக நிறைய பேர் செய்தியை கேட்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் ஐயோ தங்க புருஷனை எப்பவுமே எஜமானனேன்னு உட்கார்ந்துருக்கவங்க உங்களை பற்றி பேச. இந்த ஆன்லைனில் யாரோ செய்தி கேட்குறாங்க, அவங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். டே வாடாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. வெளியம்மா உங்களே இல்லை, உங்கள் அப்பனை எங்கடி இருக்கும்போது வாங்க போங்க. போனதுக்கு அப்புறம் போயிட்டானே அவன். சோதராண்டவரே, இந்த ஆள் இப்படித்தான், எப்பவுமே எப்படித்தான் அப்படித்தான். ஆணி அடிக்கவே முதலாளி கேட்பாருன்னா ஏன் முதலாளி கேட்பாரு?
பிள்ளைய கட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி பிள்ளைய போட்டு டான்ஸ் ஆட வச்சிடாத. புருஷர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். கட்டி கொடுத்தோன்னே இவெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு என்ன வேணா பண்ணலான்னு. அவங்க அப்பா அம்மா கேள்வி கேட்க மாட்டாங்க. முதலாளி ஒருத்தர் இருக்கிறாரு, முதலாளி இருக்கிறாரு, என் பிள்ளைக்கு முதலாளி இருக்கிறாரு. நீ என்ன வேணா பண்ணலாம், அந்த புள்ள உங்க அப்பா அம்மாவுக்கு மறைக்கலாம். ஆனா எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, ஆணி அடிக்க கூட கேள்வி கேட்பாரு. நிறைய பேருக்கு வருமானமே வரமாட்டேங்குது, போறதெல்லாம் போகுது. இந்த கை ஓட்டையான்னு தெரியல, பாருண்டி உன் கை ஓட்டையில வாய் ஓட்டை. அல்லேலூயா. வாய் சரியில்லை, அதான் போகுது கையில. நிறைய பேர் பைய ஓட்டையான்னு பார்க்கறான், பாக்கெட்டு இதெல்லாம் ஓட்டை இல்லை, வாய் ஓட்டை. இந்த ஓட்டை வாய் சரிப்படுத்து, வர்றது நிற்கும். ஒரு ஆமேன் சொல்ல. நல்லா தான் செய்தி கேட்கிறாரு, சர்ச்சுக்கு நல்லா தான் வாராரு, வரும்போது தெளிவாக தான் இருக்காரு. ஆனால் இந்த படிக்கட்டு விட்டு சர்ச்சை விட்டு தாண்டொன்ன டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடாரு. உள்ள இருக்கிற ஓட்டை ஜாக்கிரதை. ஒரு ஆமேன் சொல்லு. ஆமேன். பிள்ளைகளுக்கு சேர்த்தி தான் சொல்றேன். எங்கேயாவது ஓட்ட போட்ட அவ்வளவுதான். எங்கேயாவது அங்கே இங்கே நட்டு போல்ட்டு பெயிண்டிங் கீண்டிங் சைண்டிங் அவன் எங்கேயாவது கருப்பு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு உட்கார்ந்த சொத்ராம் முதலாளி கேட்பாரு. இங்க பெயிண்டிங், இங்க பெயிண்டிங், இங்க பெயிண்டிங், இங்க பெயிண்டிங், இங்க பெயிண்டிங், கட்டிங் பட்டிங் பிட்டிங் ஏதோ பண்ணு அவனை கேட்பாரு. வீட்டை தெரியுறமா ட்ரெஸ் பண்ணு கேட்பாரு. விளங்கலையா? வீட்டுக்குள்ள இருக்க வெளியே தெரியக்கூட பூட்டுற இல்லை, பூட்டுங்கிறேன். வாயல்ல பூட்ட வேண்டியது பூட்டு. ஒரு ஆமேன்னு சொல்லு. அடா சொல்ல, உங்களெல்லாம் நல்லவர்கள். இந்த கேட்டுட்டு இருக்கிறேன் ஆன்லைன்ல, அவங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். நீ லாக் பண்ண வேண்டியது மொபைல் இல்லை, லாக் பண்ண வேண்டியது மைண்டை பூட்டு. சூப்பராக இருக்குல்ல? என்னதான் சொல்லுன்னு தெரியல. இந்த கடிகாரம் ஏன் தான் இந்த ப்ராமிஸ் கடிகாரம் இவ்வளோ வேகமாக போகுதுன்னு தெரில. டைம் முடிச்சு போச்சு, நான் பிரசங்கம் முடிக்க போகிறேன். இப்போ தான் ஃபவுண்டேஷன் போட்டு ஆரம்பிச்சு விட்டேன், ஆழத்துக்கே போக முடியல. அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு இல்லையே சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லட்டுமா? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திர, இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். பூட்ட வேண்டியதை பூட்டிரு, காமிச்சிராத, உன் சொத்தை காமிச்சிராத. பொம்பளைங்களுக்கு சொல்றேன், காமிக்க வேண்டியது காமி, காமிக்க கூடாததை பூட்டிரு. தேவன் பார்த்தவனோட பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை கேட்கறதுக்கு உன் புருஷன் இல்லாமல் இருக்கலாம், உன் கேட்கறது உன் மனைவி இல்லாமல் இருக்கலாம். பெயிண்ட் அடிக்கணும்னாலும் முதலாளிகிட்ட கேட்கணும், வீட்டில் ஆணி அடிக்கிறதுக்கு கேட்கணும், வீட்டுக்குள்ள ஏதாவது ட்ரில் பண்ண கேட்கணும். ஹலோ ஆம்பளை சிங்கமே, அசிங்கமா நடந்துராத, ஜாக்கிரதையாரு. நீ யாரு கேட்க? கேட்கறதுக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு, அப்புறம் ஐசி வார்டு தான். ஒரு ஆமேன்னு சொல்ல. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் வராது, பேய் எனக்கு ஃப்ரெண்டு தான், நீ என்ன பண்ணுவ? ஒரு ஆள் சொல்லுங்க. ஏன்னா வெளியே போனால் பேய் கூட தான் ஃப்ரெண்டாக இருக்காரு, அதனால பேய் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. என் இயேசு வரப்போறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பூட்ட வேண்டியது பூட்டிரு, திறக்க வேண்டியது திறந்து வை. ஃபர்ஸ்ட் வாய்க்கு ஒரு பூட்டை போடு. ஆவியான தெளிவாக பேசுறாருல. முதல் சண்டே அப்பத்தை வாங்கறதுக்கு முன்னாடி வாய்க்கு ஒரு காவல் போடுவோம். நீ என் வாக்குக்கு கீழ்ப்படிந்தபடியால், ஒரு ஆமேன் சொல்லு. அப்ப நீ என் சம்பத்துங்கிறாரு. எப்ப சம்பத்து? யாரு சம்பத்து? ஐயோ இதுகளெல்லாம் கேட்க மாட்டேங்குது நினைக்கிறத பாரு. உட்கார்ந்துருக்க ஸ்டைல பாரு. கேட்கறியா? நீ தப்பிக்க முடியாது, வந்துருவாரு ஆண்டவரை உட்கார்ந்துருக்க இடத்துல. நீ குனிஞ்சு உட்கார்ந்தாலும் இந்த தரைக்கையில நீ பண்றதெல்லாம் எழுதி வச்சிருவாரு. பாவம் செஞ்ச எல்லாரும் செய்து மோசேயினுடைய பிரமாணத்தின்படி இவள் பாவம் செஞ்சான்னு சொல்லி வேசித்தனம் பண்ணான், கல்லெறிய வேண்டும் சொல்லி சிறுசிருந்து பெருசு வரைக்கும் நிற்கும் போது அவள் கைது செய்யப்பட்டவளை போல நின்று கொண்டிருந்தாள். அருமையான மகனே சோத்திரம். நின்று கொண்டிருந்த பொழுது இயேசு தரையிலே அவள் பெயர் எழுதவில்லை, கை நீட்டனுடைய பெயரை எழுத ஆரம்பித்து விட்டார். பார்த்தவர்கள் என் பெயர் எழுதுகிறார், என் பெயர் எழுதுகிறார் ஓடிவிட்டார்கள். உங்க பேரு போலீஸ் ஸ்டேஷன் வராமல் இருக்கணும்னா தப்பிச்சுக்க. நான் என்ன திருடவா செஞ்சேன்? என்ன ஒருத்தி வச்சிருக்கேன்னா? நீ வச்சதை விட இந்த வசனத்தை கேட்காம இருக்கிறது வைக்கிறதுக்கு சமந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கேட்ட ரொம்ப உத்தம புத்திரன் மாதிரி பேசுறது. உனக்கு ஏதோ துரோகம் பண்ற நாடி, உனக்கு நேரம் நேரம் சோறு போடுறல, உன் சோத்தை கொண்டு மாட்டுக்கு போட, அதுவும் கூட பாலை கறக்கும். உனக்கு போட்டு என்ன பிரயோஜனம்?
போறேன் வாரேன், ஏதோ பிரயோஜனம் இருக்க உன்னை வச்சு மண்டை ஆடுறத பாரு. கண்டா பயந்து நிக்கணுமா? என் பிள்ளைங்க முழங்கால் படி போட்டாளுக மெய்யன் மலையெல்லாம் உடச்சி எடுத்துடும். சின்ன மலை பெரிய மலை என் பிள்ளைங்க மண்டி போட்டுச்சு. சொல்லுறாமேன்னு சொல்ல மண்டி போட்டுட்டு அழுதுட்டான்னா சூசான் அரண்மனையை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஆமான் கயிறை வச்சிருந்தானா அவனுக்கே வச்சார் ஆப்பு. மொர்தெகாயை தூக்கணும்னு நினைச்சா அங்க ஒரு எஸ்தருடைய கண்ணீர் போச்சு. ஒரு பெண் ஜெபம் அரண்மனை அசைக்குமா? உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றோம், நல்லா ஆமேன்னு தான் சொல்ல. நீ பூட்ட வேண்டியது பூட்டி, திறக்க வேண்டியது திறந்து உட்கார்ந்து ஜாம் பண்ணு. அங்க பேசுவார் ஆமான்னு மேல ஒரு அல்லையா சொல்ல. கயிறுல தொங்கணும்னு நினைக்கிறியா நீ? இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட கயிறுகளை செத்துப்போடி செத்துப்போடினே சொல்றாரு. நான் எதுக்கு ஏன் சாகணும், நான் எதுக்கு ஏன் சாகணும், நீ சண்டை போடாத, சாகரன்னு உட்காரு. ஆண்டவர் இந்த முதலாளியே என்னை சாக அடிக்கிறான், பேசி கொள்றான், டெய்லி பேசி பேசி கொள்றான். வாயாது வாயை தொட மாட்டாரு. அவன் பேச பேச வாக்குக்கு கீழ்ப்படி, உடன்படிக்கை கை கொள்ள, நீ என் சம்பத்துண்டுவாரு. ஒரு வசனத்தை அடுத்த ஜம்ப் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். என் அப்பா உங்களோட பேசுறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் பிள்ளை நான் அனுப்புறேன், உங்க சம்பத்தை எந்த பொண்ணும் பையனும் தொடக்கூடாது. உங்க சம்பத்தை உள்ளதை உள்ளபடி என் பையனுக்கு நான் வளர்த்து இருக்கிறேன். அவன் சென்னை போனாலும் என்ன, டெல்லி போனா என்ன, நீ போடா மாப்பிள, கேமரா உனக்கு சிப்பை வச்சு தான் அனுப்புறாரு, போயிட்டாரு. அல்லேலூயா சொல்லு ஆமென். அன்னைக்கெல்லாம் புலிகள் எண்ணிட்டு இருப்பாங்க, 1 2 1 2ன்னு. இப்பெல்லாம் புலிகளை எண்றதில்லை. புலிகளுக்கு ஒரு சிப்பை வச்சுருவாங்க, வனவிலங்குகளுக்கு ஒரு சிப்பு. அந்த சிப்பை போட்டு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள உட்காந்து ஆஃபீஸர் பார்த்துட்டு பாரு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் எத்தனை என்னெல்லாம் இந்த புலி பண்ணுது என்ன பண்ணுதுன்னு. இன்னைக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் என்கிற சிப்பு, ஆவி என்கிற சிப்பு வச்சுட்டாருன்னா நீ பாட்டுக்கு விட்டுறேன். மொபைல் எதுக்கு நோண்டி பார்க்குறேன், அவன் யார்கிட்ட பேசுறான்னு பேசிட்டுங்கிறேன். இவன் யார்கிட்ட பேசுறா அதிகமான நேரம், எதுக்கு மொபைல் நோண்டுற? இல்லை பாஸ்வேர்டு இப்போ மாற்றிட்டாங்கயா, நீ வேர்டை மாற்று, பாஸ்வேர்டு தன்னை போல வரும். வராமேன்னு சொல்லு. இடையில மொபைல் செக் பண்ணுறது, யார்கிட்ட நீ பேசுகிற, எவ்வளோ மணி நேரம் பேசுனேன், எதுக்கு பேசுகிறேன், எதுக்காக போனேன். இன்னைக்கும் சொல்கிறேன், இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். என்ன போட்டிருக்குது? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், கைகளை வைத்து வராமன்னு சொல்லுங்க. சிஸ்டர், பொய் சொல்லாதேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கான்னா, நீ பொய் சொல்லாம ஜெபிச்சு பாரு, கர்த்தர் கேட்பாரு. நான் ஜெபிச்சுங்க ஐயா, எனக்கு ஜெபமே கேட்கப்படல. பிரதர் ப்ளீஸ் கேளுங்க. கடன் வாங்காதேன்னு சொல்லியிருக்காரு. நீ கடன் வாங்கிட்டு ஜெபம் பண்றது பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் கடன் கட்ட உதவி செய்ய மாட்டார். இனிமேல் வாங்கிட்டேன், இனிமேல் வாங்க மாட்டேன்னு ஜெபம்னு மன்னிப்பார். இதுல வேற ஜெபம். வாங்கின கடன் வாங்கினவன் வீட்டு பக்கம் வரக்கூடாதான், தூக்கிட்டு போயிடுவார் வசனத்துக்கு விரோதமா பண்ணீங்கன்னா. உரமைன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கவனமா கேளுங்க. பைபிள் படி 10 கட்டளைகள் கை கொள்றீங்க எத்தனை பேரும் தெரியல. 10 கட்டளை என்னன்றி அப்புறம் எங்க போய் அப்படித்தான் வரும். என்னன்றி உனக்கு வேற சத்தமா சொல்லுங்க. தேவர்கள், இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய தேவர் மகன்கள் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வத்தை நம்ம வணங்கல, ஆனா யாரையோ தேவர் மகனா வச்சு உட்கார்ந்துருக்கோம். இவன் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் தூக்கிடு, எனக்கு வேற தேவர்கள் வேண்டாம்னு உட்காரு. ஓய்வு நாள பரிசுத்த நாளாக ஆசரிக்க நினைப்பாயாக, ஆசரிச்சு பாரு, நீ சம்பத்தா மாறுவேன். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் யாதொரு சுரூபத்தை ஆகிலும் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் போட்டிருக்காரு 2வது கட்டளையில. சொன்னீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு விக்கிரகமா யாருமே இருக்கக்கூடாது. பொண்ணோ பொருளோ பணமோ இதெல்லாம் விக்கிரகம். தேவனை காட்டிலும் எதையெல்லாம் நீ நம்புறியோ அதெல்லாம் விக்கிரகம். எப்படிங்க? நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தன் பெற்றோரை என்ன செய்யறாங்க, அவமதிக்கிறாங்க. என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக பைபிள் சொல்லுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு,
இந்த உடன்படிக்கையை நீ மீறிட்டீன்னா, எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை வீணில வழங்குறீங்க? அப்படின்னா புரியலையா? ஞாயிற்றுக்கிழமையான ஒரு தலைவர் லீவு கேட்டு வருவாரு, ஆனா வாயை எடுத்த கெட்ட வார்த்தை. இப்ப நம்ம யாரு வீணிலே? ஊர் நல்லா கேக்குதா? அப்புறம் பேய் வராது, 5 பேய் சேர்ந்து வரும். பிடிச்சுக்க, ஓட்டருக்கு நான் வரமாட்டேன். அல்லேலூயா. என்ன ஆண்டவரே விட்டுட்டாருன்னா அப்புறம் அது பாட்டுக்கு ஆட வேண்டியதான். என் நாமத்தை வீணிலே நான் கிறிஸ்துவன் தெரியுமா அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமையான பைபிளை தூக்கிட்டு வெள்ளையும் சொல்லியுமா வர்றது. மற்ற நாளெல்லாம் நம்ம பைபிள் தெளிவா சொல்லுது. யாரை கத்த சம்பத்தா வச்சிருக்காரா? யாரை சேர்க்க போறாரா? வாக்கை ப்ளீஸ் சொல்லுங்க. வாக்கில உள்ளபடி கேட்டு உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால், உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணின கவனன்ட் உடன்படிக்கை நீங்க கை கொண்டீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வேகமா எடுத்துமா. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ முதலாவது யார் சம்பத்துன்றாரு ஆண்டவர்? சொல்லுங்க. வசனத்தின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவங்கள மை ஓன் ப்ராப்பர்ட்டின்றாரு. எங்க பக்கத்து இடத்துல ஏதோ புல்டோஸ் போட்டு இடிப்பாங்க, நீங்க கவலைப்படுவீங்களா? நம்ம அத்துல ஒருத்தன் கை வச்சாதான் நம்ம போவோம். கரெக்டா? அப்ப யாரு தேவனுடைய வார்த்தை தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக சொல்லிட்டு அப்பா அம்மாவை மதிக்காம நடந்தீங்கன்னா இச்சையாது இருப்பாயன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் இச்சை வேண்டாங்கிறாரு, ஆனா நீ இச்சையை மீறிட்டு ஆண்டோட சம்பத்துல வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, யாருடைய புண்ணியங்களை சொல்லணுங்கிறாரு? சொல்லுப்பா. ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவ தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆச்சரியமான கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். ரெண்டாவது யாருங்க? நீங்க ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிச்சீங்கன்னா நீங்க யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். கவனிங்க, நீங்க எப்ப அந்த புண்ணியருடைய வசனத்தை சொல்ல ஆரம்பிப்பீங்களோ, என்ன போட்டிருக்குமா? ஆச்சரியமான அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஹலோ. அப்ப நீங்க என்னைக்காவது இயேசுவை பத்தி உங்க ஓனர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? உங்க பக்கத்து வீட்டுக்காரட்ட சொல்லியிருக்கீங்களா? ஏப்பா உங்களை பார்த்து தான் சொல்றப்பா, நிமிர்ந்து சொல்லுங்க பதில். அப்புறம் எப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட போய் நீரன் சொந்தம் நீரன் அது எப்படி பட்சம் சொல்லுவீங்க? சம்பத்துனா வசனத்தின்படி நடக்கணும். நல்லா இருக்குல்ல? சமட்டி தலைக்கே வரும். ஆளப்பர் என்னைக்காவது சொல்லியிருக்கியா சுரேஷுக்கு? 4 பேத்துக்கு இந்த புண்ணியரை சொன்னீங்க 8 to 8 டியூட்டிக்கு போய் என்ன கிடைச்சது? சண்டை தான் வந்துச்சு. 8 to 8 ஜாப்பு போய் என்ன நடந்தது? சம்பாரிச்சியா? ஆனா ஆண்டவர் சொல்ல, புண்ணியருடைய சுவிசேஷத்தை நீ சொல்லிட்டீனா, அறிவிச்சிட்டீனா, அவர் என்ன சொல்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் என் ஜனம். நல்லா இருக்குது, சொக்கமா இருக்குது, ஃபேனு கீழே உட்கார்ந்துட்டு. மூணாவது என்னப்பா? ஏசாயா 43:1. ஏசாயா 43:1 சீக்கிரம் என்ன போட்டிருக்கு? இப்போதும் யாக்கோபே சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹலோ, யார் பேர் சொல்லி கூப்பிடுறதுங்க? கர்த்தர். இவ்வளவுதான் சத்தமா? அப்ப படைச்சவர் சொல்றாரு என்னுடையவன்.
எல்லாரும் என்னோட திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. 3 காரியத்தை சொல்லுங்க பார்க்கலாம் என்னோட. நம்பர் 1, யார் தேவனுடைய சம்பத்தா இருப்பாங்க? வாக்கை உள்ளபடி உடன்படிக்கை கை கொண்டு உள்ளபடி கேட்டதன்படி நடந்தீனா நீ என்னவா இருப்ப? அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய முதலாளிக்கு நீ சொத்தா இருப்ப. 2வது, அவருடைய புண்ணியங்களை, இந்த பைபிள் வசனத்தை நல்ல கவனிங்க, கை கொள்ளுகிறவன் சம்பத்து, இதை சொல்லுகிறவன் சொல்லுங்க சொந்த ஜனம் என்றிட்டாரு. கை உயர்த்துவதாம சொல்லுங்க. அப்போ நல்ல கவனிங்க, 3 பாயிண்ட் தாங்க, மறந்துடாதீங்க. சொல்லுங்கப்பா. எப்பா இந்த வசனத்தை கை கொள்றவன் நீங்க யாரு? கை கொள்றீங்களா? கையில வச்சிருக்கீங்க? என்னைக்கு ஓபன் பண்றீங்களா? எதுக்கு? சாமி சத்தியமா சொல்றேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். இதே உன்னை எரிச்சு போடும். இந்த பாவம் செய்யறதுக்கு இந்த சத்தியம் போட்டு திரும்பி நீ பாவம் செய்யற பத்தியா? சாமி இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போறேன், பயமா இருக்குதுன்னு இந்த பைபிளை கை கொள்ளுகிற பைபிள் சொல்லுது, என் மை ப்ராப்பர்ட்டி, என் சம்பத்து. நம்பர் 2, இந்த வசனத்தை மற்றவரிடத்திலிருந்து புண்ணியங்களை அறிவிக்கிறவர்கள் ஆண்டவர் சொன்னார் என் ஜனம்ங்கிறாரு. கரெக்டா சொல்லு, என் ஜனம் என்கிறார், என் சொந்த ஜனம்ட்டார். என் சம்பத்து, என் சொந்த ஜனம். 3வது, யாரை கர்த்தர் அழைத்திருக்கிற அந்த வசனத்தை கொடுத்து நாம் அவருடைய மாறிட்டோம். இது என்னுடையதுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? எப்ப சொல்ல போறீங்க? ஐயா, இனி என் மனைவி உம்முடையவள், என் கணவன் உம்முடையவள், என் பிள்ளை உம்முடையவள். எப்பன்னு சொல்லுவேன்? கர்த்தர் கால் பண்றாரு. ரெடி ஆயிட்டியாமா? நீ ஜெபிப்பியா? அன்றே என் புருஷனுக்காக நான் வாழ்ந்தது போதும், என் பிள்ளைக்காக நான் வாழ்ந்தது போதும். இந்த 3 பாயிண்ட் நான் வச்சுக்கிறேன். நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து, செல்வமாயிருக்கிறீர்கள். நாம் அவருடைய சம்பத்து, ஓன் ப்ராப்பர்ட்டி. வசனத்தை கை கொண்டால், என்னோட திரும்பி சொல்லுங்க, வீட்டில் போய் கேட்பேன், நான் வீட்டுக்கு விசிட்டிங் வரும்போது கேட்பேன், இதை கை கொண்டால் யாருடைய ப்ராப்பர்ட்டியா மாறிடுவீங்க? நீங்க ஏசப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி. சொல்லுப்பா, வாய் மேல கை வச்சிருந்தா வருமா? இது கை கொண்டுட்டீங்கன்னா ஏசப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி. இது மத்தவட்டி சொல்லிட்டீங்கன்னா என் ஜனங்கிறாரு. இது உன்னை அழைக்கும், வான்னு கூப்பிட்டு இது இந்த சத்தத்தை கேட்டு நீ வந்துட்டீங்கன்னா 3 பாயிண்ட் மறந்துட்டீங்களா? எல்லாரும் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. நம்பர் 1, நீங்க யாரு? இத கை சகோதரர்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இத கை கொண்டா சம்பத்தாயிருப்பீங்க. அடுத்தது, இத மத்தவங்கிட்ட சொல்லுப்பா. இது போய் சொன்னீங்க, இந்த வசனத்தை பத்தி ஏசு யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ அவருடைய சொந்த ஜனம்ட்டாரு. அடுத்தது, இது ஒரு கூப்பிடு உங்களை, என் ஜனமே, என்னுடையவர்கள், என் பிரியமானவனே. புரியலையா? ஞானஸ்நானம் எடுத்து இயேசு கரையேறும் போது பரலோகத்துல ஒரு சத்தம் கேட்குது, என்னுடையவன்ட்டாரு. எதுவும் ரெடியா இருக்கீங்க? இந்த 3 காரியத்தை மறந்துடாதீங்க. இந்த சம்பத்தை சேர்க்கும் கடைசி நாள்ல இயேசு வரும் பொழுது சமூக வலைதளங்களில் இன்னைக்கு ஒரு வேளை லைக் கிடைக்காம போகலாம். தேவனின் பார்வையில் நாம் மதிப்பு மிக்கவர்களா இருக்கிறோம். மனுஷன் கொடுக்கிற லைக் இல்ல. ஹலோ, நீங்க கேட்கிற லைக் எல்லாம் என்ன தெரியுமா? நான் செய்யற சாப்பாடு நல்லா இருக்கும் கூட எந்த வீட்டுக்காரர் சொல்ல மாட்டேங்கிறாரு. லைக் எதிர்பார்க்காத, மனுஷன் டிஸ்லைக் பண்ணிட்டோம், அன்லைக் பண்ணிட்டோம். ஜீசஸ் சொல்றாரு, நீ மதிப்புக்குரியவள். ஒரு எஸ்தரின் ஒரு ஜபம் அரண்மனை அசைத்தது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரொம்ப பாரத்தோடு தான் வந்தீங்க, கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்போம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியில நிற்கலாம். அந்த இயேசு வரும் பொழுது எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, கண்களை மூடிக்கலாமா? எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்கள் என் சொந்த செல்வமாய் இருப்பீர்கள் என்று எங்களோட பேசுனீங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. உங்க வாய் திறந்து சத்தத்தை வைத்து ஜெபிங்க. கையை பரலோகத்துக்கு நேரா உயர்த்துங்க. ஒவ்வொன்னா சொல்ல வைக்காதீங்க. தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நீ என் சம்பத்து, நீங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டி. நீங்க ஆண்டவரே, என் அத்துல பிசாசு பலமுறை வந்து சோதனை கொண்டு வந்தான். இனி நான் அந்த சொந்த சம்பத்தின் உங்களுடைய சம்பத்து. ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குப்பையான என்னை
கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்டால் யாரும் இல்லப்பா. அப்பா நீங்கதான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. கைகளை உயர்த்தி எல்லாரும் வாய்களை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா. கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடன்படிக்கப்பட்ட வசனத்தை நான் கை கொள்வேன் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது என்னை சேர்க்கும் போது உம்முடைய சம்பத்தாய் வாழ்வதற்கு ஆண்டவரே என்னை இந்த வசனத்தை கை கொள்ள உதவி செய்யும். இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க உதவி செய்யும். இந்த வசனம் கூப்பிடும் பொழுது நான் இன்றைக்கு வந்து முழங்கால் படியிட்டு நிற்கிறேன் ஆண்டவரே. என் சத்தத்தை கேட்பவரே, அழைப்பின் சத்தத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். ஆமீன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. கேட்ட வார்த்தையின்படியே எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, இந்த ஜூலை மாதம் நீர் எங்களை சம்பத்தாக வைத்திருக்கிற நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலகத்தில் எங்களுக்கு என்ன சம்பத்து இருக்கோ இல்லையோ, உலகத்தில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ இல்லையோ ஏசப்பா, நீங்க எங்களுக்கு சொந்த சம்பத்தாக ஹல்லேலூயா நீர் எங்களோடு கூட இருக்கிற நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை சொந்த ஜனமாக வைத்திருக்கிற நன்றி ஆண்டவரே. நீ என்னுடையவன் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஹல்லேலூயா கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளையாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகரோடு உம்மை பற்றி உம்முடைய புண்ணியங்களை சொல்லக்கூடியவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கைகளை கை கொள்கிறவர்களாக, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதம் ஃபுல்லா எங்களை நடத்துங்க. ஹல்லேலூயாப்பா. எங்கள் வாழ்க்கையில் வருகிறதான ஹல்லேலூயா எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு அப்பா, இந்த மாசத்தில் எங்களை கர்த்தாவே சொத்தாக வைத்திருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நம்முடைய கரங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. Hallelujah. God bless you.